இன்ஃபர்மேட்டிவ் சமூக பார்வை. ஜெயலலிதாவினுடைய அண்ணன் மகள் தீபாவை அவருடைய கணவர் மாதவன் பிரிய போறதா விரைவில் விவாகரத்து வேண்டி மாதவன் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் தகவல்கள்லாம் வந்திருக்கு. ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு அப்புறமா அதிமுக தொண்டர்கள் அவங்களுடைய அண்ணன் மகள் தீபாவை வேறு வழி இல்லாம அரசியலுக்கு அழைச்சிருந்தாங்க. ஆனா அரசியலினுடைய ஆழம் புரியாத தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி அரசியலுக்கு வரவும் செஞ்சிட்டாங்க. OPS சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதும் நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. தீபாவை ஆதரிச்சவங்க மொத்தமா OPS அணியில ஐக்கியமாயிட்டாங்க. தீபா பேரவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய கணவர் மாதவன் அவருக்கு பின்னாடி இருந்து அவரை இயக்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு செய்தியாளர்களுடைய சந்திப்பிலும் கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில தீபாவை சுத்தி தீய சக்திகள் நிறைய இருக்கு அப்படின்னு பேட்டியளித்த மாதவன் தனி கட்சி தொடங்க இருக்கிறதாகவும் அதிர்ச்சி அளிச்சாங்க. இதுக்கப்புறமா தீபாவுக்கும் மாதவனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கிறதா செய்தியில வைரலா பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா தீபா கிட்ட இருந்து மாதவன் பண மோசடி செய்ததாகவும் செய்திகள் உலாவிக்கிட்டு இருந்துச்சு. இந்த சூழல்ல RK நகர் தேர்தல் வேட்பு மனுவுல கணவர் மாதவனுடைய பெயரை குறிப்பிடாம தாக்கல் செஞ்சிருந்தாரு தீபா. ஆனா தீபா பதற்றத்துல குறிப்பிட மறந்துட்டாரு அப்படின்னு நொண்டி சாக்கு சொல்லி மனதையும் தேத்திக்கிட்டார் மாதவன். தொடர்ந்து தீபாவினுடைய மனதை சமாதானம் செய்யும் முயற்சியில இறங்கி இருந்த மாதவன் எந்த சமாதான முயற்சியும் தீபா கிட்ட எடுபடல. குறிப்பா RK நகர் தேர்தல் ரத்துக்கு அப்புறமா இருவருக்கும் இடையே மோதல் இன்னுமே அதிகமாயிருச்சான். இதனால வேறு வழி இல்லாம தீபா கிட்ட விவாகரத்து பெற்று பிரிந்திடணும் அப்படின்னு மாதவன் முடிவெடுத்திருக்கிறதாகவும் சீக்கிரமாவே நீதிமன்றத்தை நாட இருக்கிறதாகவும் தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கு. சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.